நான் எனக்கு நித்திரை வர இல்ல. அப்ப நான் வேதத்தை எடுத்து ஒழுங்காக வாசிக்கும் என் வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரமாக இருந்தது. ஒரு நம்ப முடியாத விதத்தில் ஆண்டவர் எனக்கு அந்த அதிகாரத்தில் இருந்து இந்த 7 காரியங்களை சுட்டி காட்டினார். அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் அவசியமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்தது. அதேபோல் ஆண்டவர் கொடுக்கும் நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள். ஸோ நாங்கள் இதை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். திரும்பவும் இந்த ஸ்லைட் வரும் என்று நாங்கள் நம்புவோம். சில நேரம் இந்த தொழில்நுட்பத்தில் பிரச்சனைகள் வரும். ஆனால் இதை நீங்கள் உங்களுடைய வேதத்திலும் கவனித்துக் கொள்ளலாம். முதலாவது நிபந்தனை இது எங்களுக்கு 5ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 28 5ஆம் வசனத்தில். இந்த வசனத்தை பாருங்கள். சிவப்பு நிறத்தில் உங்களுக்கு இதை நாங்கள் திரையில் போட்டிருக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களோ சகலத்தையும் அறிவார்கள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம். நிபந்தனை என்ன? கர்த்தரை தேடுகிறவர்கள். கர்த்தரை நாங்கள் தேட வேண்டும், அது நிபந்தனை. ஆசீர்வாதம் என்ன? சகலத்தையும் நாங்கள் அறிந்து கொள்வோம். உண்மையாகவே நான் இந்த வசனத்தை இதற்கு முன் கவனமாக நான் வேதத்தில் அவதானிக்கவில்லை. ஆண்டவர் இதை எனக்கு மிக மிக தெளிவாக எடுத்து காண்பித்தார். அதுவும் இந்த வசனத்தை நாங்கள் சந்தர்ப்பத்தின்படி பார்க்க வேண்டும். சந்தர்ப்பத்தின்படி பார்த்தால் அதனால்தான் அந்த நியாயம் என்ற வார்த்தையை நாங்கள் திரையில் போட்டிருக்கிறோம். நியாயம், நீதி. நியாயம், நீதி சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் எங்களுக்கு விளக்கங்களை கொடுப்பார். அதை நாங்கள் கூர்ந்து அவதானிப்பதற்கு முன் நாங்கள் இந்த நிபந்தனையை பார்க்க வேண்டும். நிபந்தனை என்ன? நாங்கள் கர்த்தரை தேட வேண்டும். இதற்கு ஒரு சில வசனங்களை பார்த்தால் உங்களுக்கு அந்த விளக்கம் வரும். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாங்கள் இவ்விதமாக வாசிக்கிறோம். ஓசியா கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஓசியா என்னும் ராஜா தேவனை தேடின நாட்களில் அவன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்தார். அதுவும் எவ்வளவு அருமையான ஒரு நிபந்தனைகள் அடங்கிய ஒரு வாக்குத்தத்தம். ஆமோஸ் 5:4 ஆண்டவர் இவ்விதமாக தீர்க்கதரிசி மூலமாக கூறுகிறார், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். நிபந்தனை என்ன? நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். ஆசீர்வாதம் என்ன? நாங்கள் பிழைப்போம். அந்த பிழைப்போம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கும் பரிபூர்ண ஜீவனை நாங்கள் அனுபவிக்க போகிறோம். பிழைப்போம் என்று சொன்னால் பரிபூர்ண ஜீவன். கர்த்தரை தேடுவது என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது. அதுதான் மிக சுலபமான சுருக்கமான விளக்கம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது, அதுதான் கர்த்தரை தேடுதல். நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். மாணவர்கள் தங்கள் படிப்புகளுக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். வேலை செய்பவர்கள் வேலைக்கு முதலிடம் கொடுக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் அவசியம். படிப்பு அவசியம், வேலை செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். He must be number one in our life. ஆங்கிலத்தில் இதற்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கு, priority. God must become our priority. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பது மாத்திரமல்ல,
இந்த கர்த்தரை தேடுதல் என்று சொன்னால் கர்த்தரை ஆர்வத்தோடு, 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தரை ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, இடைவிடாமல் தேடுதல். எப்படி ஓரிடத்தில் பொன் தங்கம் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை கேட்டு மக்கள் எப்படி அதை தேடி செல்வார்கள்? நித்திரை இல்லாமல் மாபெரும் கிரயம் செலுத்தி அவர்கள் அந்த தங்கத்தை தேடி தம்வசமாக்க முயற்சி எடுப்பார்கள். அவர்களிடத்தில் ஆர்வம் காணப்படும், உற்சாகம் காணப்படும். அந்த தங்கத்தை கண்டெடுக்கும் வரை அவர்கள் இடைவிடாமல் தேடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம். அப்ப 2 அர்த்தங்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது, கர்த்தரை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு தேடுதல். இதே நீதிமொழிகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்பொழுது இங்கே ஒரு புதிய வார்த்தை கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது நீதியை, இது ஞானத்தை குறித்து சொல்லப்பட்ட வசனம். ஞானம், ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் wisdom is personified. ஞானம் ஒரு மனித உருவில் நமக்கு எடுத்து காண்பிக்கப்படுகிறது. அதிகாலையில், உங்கள் வேதத்தில் அந்த அதிகாலையில் என்ற வார்த்தையை கோடிட்டுக் கொள்ளுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப இங்கே இருக்கிற நிபந்தனை என்ன? அதிகாலையில் ஆண்டவரை தேடுதல். என்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்லலாம், அதிகாலையில் ஆண்டவரை தேடுவது தலை சிறந்த காரியம். நாள் ஆரம்பமாகும் பொழுது, அந்த நாளுக்காக நாங்கள் தயார் செய்யும் பொழுது, முதலாவதாக நாங்கள் ஆண்டவரை தேடுவது. அதை இந்த புதிய வருடத்தில் நாங்கள் ஒரு நல்ல பழக்கமாக எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். அது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒழுக்கமாக காணப்பட வேண்டும். அந்த நேரத்தை நீங்கள் நிர்ணயித்துக் கொள்ளலாம். நான் ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பன் என்ற இடத்தில் இருக்கும் பொழுது காலையில் 4:30 மணிக்கு வெயில் நன்றாக எரிய ஆரம்பிக்கும். காலையில் 4:30 மணி, எல்லா பறவைகளும் பாடிக்கொண்டிருக்கு. அதற்கு பிறகு தூங்க முடியாது. அந்த சத்தங்களை கேட்டு வெயிலை பார்க்கும் பொழுது தூங்க முடியாது. அப்படி என்றால் அப்படிப்பட்ட இடங்களில் அதிகாலையில் எழும்புவது மிகவும் சுலபம். ஆனால் இப்பொழுது கனடாவில் எங்களுக்கு இந்த வெளிச்சம், ஒளி வர ஆரம்பிப்பது காலையில் 7 மணிக்கு பிறகு. அப்படி என்று சொன்னால் 4:30 மணிக்கு எழும்புவது ஒரு இயலாத காரியம். ஸோ அதனால் தான் நான் கூறுகிறேன், நான் ஒரு நேரத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஒவ்வொருவரும் தங்களுக்காக அந்த நேரத்தை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். What time works the best for you? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரம் இருக்க வேண்டும். அதிகாலையில் ஆண்டவரை தேடுதல். நிச்சயமாக ஆண்டவரை நாங்கள் கண்டடைவோம் என்று நீதிமொழிகள் 8:17 சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். இங்கே எங்களுக்கு இன்னும் ஒரு சத்தியம் கொடுக்கப்பட்டுள்ளது. தானியேல் 12:10 ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இப்படி நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது எல்லா காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க போகிறார். தானியேல் கூறுகிறார், ஞானவான்கள் ஆண்டவருடைய காரியங்களை உணர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார், ஆண்டவர் ஏன் இந்த காரியங்களை என் வாழ்க்கைக்குள் வர அனுமதித்தார், இப்படிப்பட்ட காரியங்களுக்கான பதில்களை, விளக்கத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு காரியம், ஆண்டவரை தேடுதல் என்று சொன்னால் அவரை வேதத்தின் மூலம் தேடுதல்.
அப்ப ஆண்டவரை தேடும் இந்த நேரத்தில் திறக்கப்பட்ட ஒரு வேத புத்தகம் இருக்க வேண்டும். அந்த வேத புத்தகத்தை நீங்கள் ஒழுங்காக, கவனமாக, ஜாக்கிரதையாக வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து எங்களுக்கு காரியங்களை சுட்டி காட்டுவார், எங்களுக்கு உணர்வை கொடுப்பார், விளக்கங்களை கொடுப்பார். மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவரை ஜெபத்தின் மூலமாக தேடுகிறோம். ஜெப நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோம், ஆண்டவரை நாங்கள் கண்டடைவோம், ஆண்டவரை நாங்கள் உணர்வோம். We will experience the Lord in the time of prayer. ஜெப நேரத்தில் ஆண்டவரை ஒரு விசேஷித்த விதத்தில் நாங்கள் அனுபவிக்க போகிறோம். ஆனால் இப்படி நாங்கள் ஆண்டவரை தேட தீர்மானம் எடுத்தால் பிசாசு அதை மிகவும் தாக்குவான். பிசாசுக்கு அது விருப்பம் இல்லை. எவ்வளவோ தடைகளை கொண்டு வருவான், சோம்பேறித்தனத்தை கொண்டு வருவான். அந்த நேரத்தில் தான் ஒரு தலைவலி வரும். ஸோ அதையெல்லாம் நாங்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும், அவற்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பேர் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுபவன், த ஓவர்கமர். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அவற்றை நாங்கள் மேற்கொள்ளுதல். முதலாவது நிபந்தனை, கர்த்தரை தேட வேண்டும். நம்ப முடியாத ஆசீர்வாதம் என்ன? சகலத்தையும் நாங்கள் அறிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். இப்பொழுது இரண்டாம் நிபந்தனையை நாங்கள் பார்க்க போகிறோம். இது நீதிமொழிகள் 28:10 எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். அப்ப நிபந்தனை என்ன? உத்தமமாய் நடப்பது, அது நிபந்தனை. ஆசீர்வாதம் என்ன? நம்ப முடியாத ஆசீர்வாதம் என்ன? நன்மையை சுதந்தரித்துக் கொள்வோம். அதே நீதிமொழிகள் 28:18 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது, உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அங்கே இன்னும் ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டுள்ளது, நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், நாங்கள் விடுதலை அனுபவிப்போம். முதலாம் நாளாகமம் 29 தாவீது கூறிய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்க வேண்டும். தேவன் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார். அதை உங்களுடைய வேதத்தில் நீங்கள் கோடிட்டு கொண்டால் மிகவும் நல்லது. தேவன் உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறார். ஆங்கிலத்தில் இன்டெகிரிட்டி என்ற வார்த்தை. ஆண்டவர் எதில் பிரியமாயிருக்கிறார்? நாங்கள் உத்தமமாய் நடப்பது, வாழ்வது. தாவீது கூறுகிறார் சாட்சியாக, இவை எல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். தேவாலயத்தை கட்டுவதற்காக தாவீது செய்த ஏற்பாடுகள், அதை குறித்து அவர் சாட்சி கொடுக்கும் பொழுது என்ன சொல்றார்? நான் உத்தம இருதயத்தோடு செயல்பட்டேன், மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுத்தேன். இது எங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சியாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். உத்தம இருதயத்தோடு செயல்படுவது, மனப்பூர்வமாக செயல்படுவது. நீதிமொழிகள் 11:3 இவ்விதமாக வாசிக்கிறோம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். அப்ப இங்கே ஒரு மூன்றாம் ஆசீர்வாதம் எங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. கவனித்து பாருங்கள். முதலாம் ஆசீர்வாதம், நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம். இரண்டாம் ஆசீர்வாதம், ரட்சிக்கப்படுவோம். மூன்றாம் ஆசீர்வாதம், ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஆண்டவர் எப்பொழுது எங்களை வழி நடத்துவார்? நாங்கள் உத்தமமாய் வாழும் பொழுது. அநேகர் இந்த வழி நடத்துதல் விஷயத்தில் கேள்வி கேட்பார்கள். ஆண்டவர் என்னை வழி நடத்த வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு பிழையான கேள்வி.
என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட குணமுள்ளவனாக நான் காணப்பட வேண்டும். இட்ஸ் நாட் வாட் ஐ டூ, பட் இட்ஸ் மை கேரக்டர். என்ன செய்ய போகிறேன் என்பதை பார்க்கிலும் உத்தம குணம் உள்ளவனாய் நான் காணப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் என்னை வழிநடத்துவார். உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். ஸோ இந்த உத்தமம் என்ற வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்தால், இதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு பெயர் நேர்மை. எங்கள் வாழ்க்கையில் நேர்மை காணப்பட வேண்டும். எந்தவித கோணலான காரியங்களும் காணப்படக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறிகளை எழுப்பும் காரியங்கள் காணப்படக்கூடாது. நேர்மை அது சுலபம் அல்ல. எங்களுக்கு பாவ சுபாவம் இருக்கு. பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நேர்மையாக வாழ்வது சுலபம் அல்ல, கஷ்டம். உத்தமம் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் மாய்மாலம் காணப்படக்கூடாது. என் வாயிலிருந்து பொய் வெளிவரக்கூடாது. அது உத்தம வாழ்க்கை. மாய்மாலமற்ற வாழ்க்கை. எந்தவித பொய்யையும் நான் சொல்ல மாட்டேன். ஒருவர் சொன்னார், தப்பித்துக் கொள்வதற்கு பொய் ஒரு மிக அவசியமான உபகரணம் என்று சொன்னார். அது ஒரு விதத்தில் உண்மை. ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பொய்ய சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய கையில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவர் அதை கவனிக்கிறார். இந்த உத்தமம் என்று சொன்னால் இன்னும் ஒரு காரியத்தில் அது காணப்பட வேண்டும். பாலியல் உறவுகளில் பரிசுத்தம், உத்தமம். இதுவும் ஒரு பெரிய சவால். இந்த கடந்த வருடத்தில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவரால் வல்லமையாக பாவிக்கப்பட்ட சில ஊழியக்காரர்கள் விழுந்தார்கள். ஏன் விழுந்தார்கள்? பாலியல் பரிசுத்தத்தை காக்க தவறிவிட்டார்கள். So we are all vulnerable. நாங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட பாவங்களுக்குள் மிக எளிதில் நுழைந்து நாங்கள் விழலாம். இன்னும் ஒரு விஷயத்தில் நாங்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பண விஷயங்களில் நேர்மை காக்க வேண்டும். பண விஷயங்களில் ஒழுங்காக கணக்குகளை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். கணக்கு புத்தகங்கள் இருக்க வேண்டும். அதில் நாங்கள் தவறான என்ட்ரிஸ் எழுதக்கூடாது. ஸோ இது நடைமுறை ஜீவியத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள். உத்தமனாக நாங்கள் நடந்தால் நன்மையை சுதந்தரிப்போம், ரட்சிக்கப்படுவோம், ஆண்டவர் எங்களை வழி நடத்துவார். ஸோ அது 2ஆம் நிபந்தனை, 3 ஆசீர்வாதங்கள். இப்பொழுது 3ஆம் நிபந்தனையை பார்க்க போகிறோம் அடுத்த ஸ்லைடில். இது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். ஆங்கில வேதத்தில் பாவிக்கப்படும் வார்த்தை ட்ரெம்பிள், நடுங்குகிறவன். எப்பொழுதும் நடுங்குகிறவன் பாக்கியவான். இதை வாசிக்கும் பொழுதே இதிலிருந்து நாங்கள் எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நடுங்குகிறோமா? இல்லையே. இன்னும் ஒரு வசனம், நீதிமொழிகள் 23:17. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. ஸோ உங்களோட வேதத்துல நீங்க 2 வார்த்தைகளை கோடிட வேண்டும். 14ஆம் வசனத்தில் எப்பொழுதும் என்ற வார்த்தை, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் நாடோறும் என்ற வார்த்தை. டெய்லி, ஆல்வேஸ். டெய்லி, ஆல்வேஸ். ஒவ்வொரு நாளும், எப்பொழுதும். ஒவ்வொரு நாளும், எப்பொழுதும் நாங்கள் தேவ பயம் எங்களிடத்தில் காணப்பட வேண்டும்.
நாங்கள் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும், நடுங்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய சாட்சி, சங்கீதம் 119 120 உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்கிறது, அதாவது நடுங்குகிறது. உமக்கு பயப்படும் பயத்தால். இன்று எங்கள் கிறிஸ்தவ உலகத்தை எடுத்து பார்த்தால் இது காணப்படுகிறதா? எங்கள் தனிப்பட்ட சபைகளை எடுத்து பார்த்தால் இது காணப்படுகிறதா? உமக்கு பயப்படும் பயத்தால் உடம்பு நடுங்குகிறது. சபையில் இருக்கும் இன்னொரு சகோதரனை பார்த்து நாங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறோமா? சகோதரனே, ஏன் உங்களுடைய சரீரம் நடுங்கிக் கொண்டிருக்கு? உங்களுக்கு வியாதியா? அப்ப அவர் பதில் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும், எனக்கு பாவ வியாதி இருக்கு, இந்த நடுக்கம் வந்து ஆண்டவரை பார்த்து ஏற்படும் நடுக்கம். அப்படி யாரும் சொல்றதில்லை, அப்படி யாரும் கேள்வி கூட கேட்கறதில்லை. பாத்தீங்களா, நாங்க எவ்வளவு தூரம் இருக்கிறோம் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சத்தியங்களில் இருந்து. இப்ப இந்த வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 10:27, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். முதலாம் ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருக்கு நாங்கள் பயந்து நடந்தால் நாங்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான் என்ற வார்த்தையின் அர்த்தம் சந்தோஷம். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கொடுப்பார். ஆனால் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள ஆசீர்வாதம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார், ஒரு நீண்ட வாழ்க்கையை கொடுப்பார். இதை குறித்து நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆண்டவரை நேசிக்காதவர்கள் நீண்ட ஆயுசு நாட்கள் வாழ்வதை நாங்கள் அறிவோம். ஸோ அப்ப இதன் அர்த்தம் என்ன? நேற்று ஒரு சகோதரி சொன்னார்கள், இஸ்லாமிய மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மிக அருமையான ஒரு சகோதரன் வல்லமையாக ஆண்டவரால் பாவிக்கப்பட்டார். அவருக்கு நான் நினைக்கிறேன் அவர் மறிக்கும் பொழுது 37 38 வயதா இருக்க வேண்டும். ஒரு பயங்கர புற்றுநோய் வந்து அவர் மரித்தார். அப்ப அந்த சகோதரி இந்த கேள்வியை கேட்டார்கள், பாச இப்ப இந்த வசனத்துல இப்படி சொல்லி இருக்கு, ஆனா ஏன் அந்த சகோதரன் 37ஆம் வயதில் மரித்தார்? இன்னும் எவ்வளவோ காரியங்களை ஆண்டவருக்காக அவர் சாதித்திருக்கலாமே. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுப்பது கஷ்டம். அப்ப இந்த ஆயுசு நாட்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு அர்த்தம் வந்து நீண்ட நாட்கள், 90 வயது, 95, ஏன் 100 வயது வரை கூட வாழ்வது. ஆனால் இதன் முக்கிய அர்த்தம் வந்து நான் எவ்வளவு காலம் வாழ்ந்தேன் என்பது முக்கியம் அல்ல. அந்த நான் வாழ்ந்த அந்த காலத்தில் நான் எப்படி வாழ்ந்தேன். ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம், இட்ஸ் நாட் ஜஸ்ட் த குவான்டிட்டி ஆஃப் லைஃப் பட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். குவான்டிட்டி வந்து நீண்ட ஆயுசு நாட்கள், 100 வருடம், அது குவான்டிட்டி. குவாலிட்டி என்று சொன்னால் அந்த 100 வருட காலத்தில் அவர் எப்படி வாழ்ந்தார். அதற்கு பதிலாகத்தான் அடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சங்கீதம் 92:15. என்னை போன்றவர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான வசனம். அவர்கள் முதிர் வயதிலும், கோடிட்டுக் கொள்ளுங்கள், முதிர் வயது. இப்ப நான் அந்த காலகட்டத்திற்குள் வந்து விட்டேன். நான் ஒரு தாத்தா. எனக்கு இப்பொழுது பல்லெல்லாம் அசைது, முடியெல்லாம் விழுது. முதிர் வயது. பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. முதிர் வயதிலும் 3 காரியங்கள்: கனி தந்து, புஷ்டியும்
பசுமையுமாய் இருப்பார்கள். அதுதான் இந்த ஆசீர்வாதம். 3 காரியங்கள். கனி கொடுக்கும் வாழ்க்கை. 100 வருட காலம் வாழ்ந்தேன், ஆனால் கனி கொடுக்கும் வாழ்க்கை காணப்பட்டதா? அதுதான் கேள்வி. கனி கொடுக்கும் வாழ்க்கை. புஷ்டி என்று சொன்னால் கொழுப்பு. கொழுப்பு என்று சொன்னால் அது பெலனோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை. பெலன். ஆண்டவர் ஒரு அசாதாரண பெலனை எங்களுக்கு கொடுக்க போகிறார் அந்த முதிர் வயதில். அசாதாரண பெலன். 3வது ஆசீர்வாதம் பசுமையாய் இருப்பார்கள். எவர்கிரீன் என்று சொல்லுவோம். பசுமையாய் இருப்பார்கள். அப்பொழுது இந்த 3 ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு எப்பொழுதும் நாள்தோறும் பயந்து நடந்தால். ஐயோ ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். ஒரு முட்டாளை போல் நான் மறிக்க கூடாது. நான் கனி கொடுக்க வேண்டும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புது பெலன் காணப்பட வேண்டும். நான் பசுமையாய் இருக்க வேண்டும். அதனால் மற்றவர்கள் உம்மிடத்தில் கவரப்பட வேண்டும். fruitful, strong, vitality and evergreen. ஸோ இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் முதிர் வயதுக்குள் வரும் சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து காண்பிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கும் 3 ஆசீர்வாதங்கள். ட்ரிபிள் பிளெஸிங். இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமை என்று சொன்னால் பாவம். பாவத்தை வெறுப்பது. பாவத்தோடு விளையாடாமல் இருப்பது. பாவத்திற்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்காமல் வாழ்வது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழிகள் 31 அந்த விசேஷித்த ஸ்திரீ எங்களுக்கு வர்ணிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை காண்பது, ஒரு சகோதரனை கூட காண்பது ஒரு இயலாத காரியம் என்று தான் சொல்ல வேணும். நீதிமொழிகள் 31. இங்கே பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 31:30. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். புகழ். ஆண்டவரால் கொடுக்கப்படும் புகழ். உங்களை பற்றி மக்கள் கதைக்கும் பொழுது, என்னை பற்றி மக்கள் கதைக்கும் பொழுது அவர்கள் புகழாரம் கூறுவார்கள் எங்களை குறித்து. நாங்கள் தேவனுக்கு பயப்பட்டு வாழ்ந்தபடியால். ஸோ இதுவும் ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றெடுக்க எல்லா முயற்சியையும் எடுக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இன்னும் 2 வசனங்கள் இருக்கு. ஓகே, வசனங்களை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது 4ஆம் நிபந்தனை ஆசீர்வாதம். 4ஆம் நிபந்தனை நீதிமொழிகள் 28:20 வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உத்தம மனுஷனை பற்றி பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை பார்த்தோம். இப்பொழுது உண்மையுள்ள மனுஷன், ஃபேத்ஃபுல். ஆங்கிலத்தில் ஃபேத்ஃபுல் என்ற வார்த்தை. பாருங்கள், ஆசீர்வாதம். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னும் ஒரு வார்த்தை, நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுவான். நிறைவான ஆசீர்வாதங்கள். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் எவ்வளவு ஆவலாக இருக்கின்றோம் தானே நாங்கள் எல்லாரும். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கு. நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் ஒரு கேள்வியை சொலமன் ராஜா கேட்கிறார். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 6 வசனம்.
உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷர்களை கண்டு கொள்வது மிக 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 கஷ்டம். மிக கஷ்டம். They are a rare breed. So இதுவும் ஒரு பெரிய சவால். உண்மையுள்ள சகோதரன் சகோதரிகளாக காணப்படுவது. So 5 விஷயங்களில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். முதலாம் நட்சத்திரம், தேவனுக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Faithful to God. தேவனுக்கு. எங்கள் தேவனை நாங்கள் கைவிடக்கூடாது. எங்கள் தேவனை நாங்கள் மறுதலிக்க கூடாது. எங்கள் தேவனுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாம் நட்சத்திரம், தேவ வசனத்திற்கு உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். தேவ வசனத்திற்கு ஆங்கிலத்தில் நாங்கள் சொல்வோம் காம்ப்ரமைஸ் காணப்படக்கூடாது. அழுத்தங்கள் அதிகரிக்க நாங்கள் சில சமயங்களில் தேவ வசனத்தை விட்டு விடுகிறோம். அதில் உள்ள சத்தியங்களின்படி நாங்கள் வாழாமல் போகிறோம். ஸோ எப்பொழுதும் நாங்கள் தேவ வசனத்திற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல உதாரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் ரட்சிப்புக்கு ஒரே வழி. அது தேவ வசனத்தின் சத்தியம். அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருப்போம். எவ்வளவு அவமானம் வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் அதை நாங்கள் விட்டுவிட மாட்டோம். தேவ வசனத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது நட்சத்திரம், தேவ ஊழியத்திற்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பொருத்தனைகள் செய்கிறோம். ஒரு வருடத்தின் ஆரம்பத்தில் நான் இந்த விதமாக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன் என்று நாங்கள் பொருத்தனைகள் செய்கிறோம். பொருத்தனைகள் செய்வது நல்லது, அவசியம். ஆனால் அந்த பொருத்தனைகளை நாங்கள் காத்து கொள்கிறோமா? அதன்படி நாங்கள் நடக்கிறோமா? தேவ ஊழியத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காம் நட்சத்திரம், தேவ சபைக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்கள் எல்லாருக்கும் ஒரு சபை இருக்கு. அந்த சபைக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா ஆராதனைகளிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். எல்லா ஐக்கியங்களிலும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். அது உண்மையுள்ள தன்மை. ஐந்தாம் நட்சத்திரம், எங்கள் சொந்த குடும்பத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவில் விவாகரத்துக்கு இடமில்லை. விவாகரத்துக்கு இடமில்லை. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நாங்கள் அவற்றை கதைத்து தாழ்மையோடு தேவ கிருபையினால் நாங்கள் மேற்கொண்டு அந்த குடும்ப ஐக்கியத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த 5 விஷயங்களிலும் நாங்கள் எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண நிறைவான நிரம்பி வழியும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அது 4. இப்பொழுது 5ஆம் காரியத்தை பார்க்க போகிறோம். 5ஆம் நிபந்தனை, 5ஆம் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 28:25 வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப நிபந்தனை என்ன? கர்த்தரை நம்ப வேண்டும். ஆசீர்வாதம் என்ன? செழிப்பு. செழிப்பு, ப்ராஸ்பர் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில். கர்த்தரை நம்புதல் அது சோதிக்கப்படும். அது சோதிக்கப்படும். எங்கள் வாழ்க்கையில் வரும் புயல்கள், சோதனைகள் மூலமாக அந்த நம்பிக்கை சோதிக்கப்படும். யோபு சோதிக்கப்பட்டான். ஆனால் யோபு 13:15 யோபு கூறினார், ஆண்டவர் என்னை அழித்து விட்டாலும் நான் அவரை தொடர்ந்து நம்புவேன். எவ்வளவு ஒரு அருமையான முன்மாதிரி. யோபு பக்தன்.
என்ன நடந்தாலும், எவ்வளவு பயங்கர சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கடுமையாக புயல் வீசினாலும், நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை கைவிட மாட்டேன். நீதிமொழிகள் 29:25 எங்களுக்கு இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அதன் அர்த்தம் என்ன? பாதுகாப்பு. ஒரு பக்கத்தில் ஆண்டவர் எங்களுக்கு செழிப்பை கொடுப்பார். அது பொருளாதார செழிப்பாக இருக்கலாம். நாங்கள் பொதுவாக செழிப்பு என்று சொன்னால் உடனே என்ன சொல்வோம்? ஆவிக்குரிய செழிப்பு. அது உண்மை. ஆனால் அதே சமயம் ஆண்டவர் பொருளாதார விதத்திலும் எங்களுக்கு செழிப்பை கொடுக்க காத்திருக்கிறார். ஏனென்றால் அந்த செழிப்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஊழியங்களை எப்படி தாங்கலாம்? ஊழியங்கள் எப்படி முன்னேறலாம்? நாங்கள் ஆண்டவரை நம்பினால் அப்படிப்பட்ட செழிப்புகளையும் ஆண்டவர் கொடுப்பார். மாத்திரமல்ல, ஆண்டவர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்துக் கொள்வார். எல்லா தீமையிலிருந்தும் விபத்திலிருந்தும் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்வார். ஆண்டவருடைய பாதுகாப்பு. நீதிமொழிகள் 16:20 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது: கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நாங்கள் நம்பினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் சந்தோஷம் அடைவோம். பரம சந்தோஷத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். இன்னும் ஒரு நிபந்தனை, நீதிமொழிகள் 3:5. இந்த வசனத்தை உங்களில் அநேகர் மனப்பாடம் செய்திருக்கலாம். ஆங்கிலத்தில் எங்கள் வாலிபர்களுக்கு முதலாவதாக மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுக்கும் ஒரு வசனம் இந்த வசனம்தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். இவற்றை நீங்கள் ஏற்கனவே மனப்பாடம் செய்யாமல் இருந்தால் இந்த புது வருடத்தில் இவற்றை மனப்பாடம் செய்வது மிக நல்லது, மிக அவசியம். முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். முழு இருதயத்தோடும். அதை உங்களுடைய வேதத்தில் கோடிட்டுக் கொள்ளுங்கள். அரைக்குறையாக அல்ல, முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பது. இதை நாங்கள் எப்படி சாதிக்க முடியும்? இந்த நம்பிக்கை எப்படி வரும்? தேவ வசனத்தின் மூலமாக. அதனால்தான் நாங்கள் இப்படிப்பட்ட பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குகிறோம். அதற்கு ஒரு காரணம், உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். வேத வசனத்தின் மூலமாக. வேத வசனத்தில் சொல்லப்பட்டுள்ள நபர்கள் எப்படி சோதனைகளை மேற்கொண்டார்கள்? தேவனை நம்புவதின் மூலமாக. அதன் மூலமாக நாங்கள் உற்சாகம் பெறுகிறோம். இவர்கள் இப்படி தங்கள் சோதனைகளை மேற்கொண்டார்கள் என்றால் நாங்களும் எங்கள் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். We look at the examples of the scriptures. வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நல்ல உதாரணங்கள், இவற்றை நாங்கள் வாசித்து படித்து, யோசேப்பு எப்படி மேற்கொண்டார்? ஆண்டவரை நம்பினார், ஆண்டவர் அவரை கைவிடவில்லை, ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று நாங்கள் உற்சாகம் பெறுகிறோம். முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்க வேண்டும். இதை மறைமுகமாக சொல்ல போனால், நாங்கள் ஒரு அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை வைத்தால் ஏமாற்றம் அடைவோம். அந்த அரசாங்கம் எவ்வளவு நல்ல அரசாங்கமாக இருந்தாலும். நாங்கள் மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம். ஏனென்றால் மனிதர்கள் அவர்களும் எங்களை கைவிடுவார்கள். நாங்கள் ஏமாற்றம் அடைவோம். நாங்கள் எங்கள் திறமைகளில் நம்பிக்கை வைக்க மாட்டோம். அந்த திறமைகளை நாங்கள் பாவிப்போம், ஆனால் அதன் மேல் நாங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டோம். எங்கள் நம்பிக்கை முழுமையாக கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் எங்களுக்கு செழிப்பை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அது 5ஆம் சத்தியம்.
அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, இன்னும் 2 வசனங்கள் வரும் இந்த சத்தியங்களை குறித்து. அந்த ஸ்லைட் வந்ததும் அதை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். அடுத்த ஸ்லைட். ஓகே, நீதிமொழிகள் 3:26 கர்த்தர் என் நம்பிக்கையாயிருந்து என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். ஒன்று என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், யாரும் என்னை தொட முடியாத இடத்தில் வைப்பார். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது என் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பிசாசு வெவ்வேறு விதமான கன்னிகளை வைத்திருக்கிறான், ட்ராப்ஸ். அதில் அகப்படாமல் அந்த எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாமல் ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ள போகிறார். இந்த வசனத்தை பாருங்கள், சங்கீதம் 112:7 துர் செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். துர் செய்திகளை நாங்கள் கேட்கப் போகிறோம் இந்த வருடத்தில். அது எங்களுடைய தனிப்பட்ட குடும்பமாக இருக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு போதகர், அருமையான போதகர், அவருடைய மனைவி அவரோடு சேர்ந்து அருமையாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். திடீரென்று அந்த மனைவிக்கு பயங்கர தலைவலி. உடனே அவர்களை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று சோதனைகளை செய்த பிறகு சொன்னார்கள், உங்களோட மனைவிட மூளையில் ஒரு டியூமர் இருக்கு, ஒரு கட்டி இருக்கு. இது கேன்சராக இருக்கலாம், இன்னும் சோதனைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அது அந்த போதகருக்கு மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, முழு சபைக்கும் அது ஒரு துர்செய்தி. இப்படிப்பட்ட துர்செய்திகளை நாங்கள் கேட்கத்தான் போகிறோம். ஆனால் இந்த துர்செய்திகளை கேட்டு நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்? எங்கள் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறபடியால். சங்கீதம் 37:5 அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எவ்வளவு அருமையான வசனம்! நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது, அதே போல் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களில் சிலர் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இப்பொழுது காணப்படலாம். நீங்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அது எந்த காரியமாய் இருந்தாலும் அவர் கதவுகளை திறப்பார், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இவற்றை எல்லாம் நாங்கள் சுருக்க சொல்ல போனால், கர்த்தரை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்புதல், அதுதான் சவால். அப்படி நாங்கள் அவரை நம்பினால் வரப்போகிற ஆசீர்வாதங்கள். இப்பொழுது 6வது நிபந்தனையை பார்க்க போகிறோம், ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 28:26 வசனம். ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். நிபந்தனை என்ன? ஞானமாய் நடக்க வேண்டும். ஆசீர்வாதம் என்ன? நம்ப முடியாத ஆசீர்வாதம் என்ன? ரட்சிக்கப்படுவோம். இது பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து ரட்சிக்கப்படுவது. ஞானமாய் நடப்பது. இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட வேண்டும். ஞானமாய் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? நீதிமொழிகள் 12:15 ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஞானம் உள்ளவன். எங்கள் எல்லாருக்கும் ஆலோசனை மிக அவசியம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. அதனால்தான் ஆண்டவர் எங்களை ஒரு சபையில் வைத்திருக்கிறார்.
ஆண்டவர் எங்களுக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒருவர் ஒருவரை நம்பி நாங்கள் வாழ்கிறோம், செயல்படுகிறோம். சோ நாங்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஐயோ எனக்கு தெரியாது, நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்த படிகள் என்ன, வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். சோ நாங்கள் விசுவாசிகளிடம் செல்கிறோம். நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் விசுவாசிகளிடம் சென்று நாங்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்கிறோம். அவர்கள் தேவ வசனத்திலிருந்து எங்களுக்கு ஆலோசனை கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஞானம் உள்ளவன். தனிமையாக செயல்படுவது மிகவும் ஒரு பயங்கரமான காரியம். எங்களுக்கு மற்றவர்களுடைய ஆலோசனைகள் மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 14:16 ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான். அது இன்னும் ஒரு குணாதிசயம். ஞானமுள்ளவன் ஆலோசனையை பெற்றுக்கொள்கிறான். ஞானமுள்ளவன் பாவத்திலிருந்து விலகுகிறான். பாவத்தோடு விளையாட மாட்டான். நாங்கள் ஒருபோதும் தீயோடு விளையாட மாட்டோம். ஏன்? தீ எங்களை எரித்து போடும், சாம்பலாக்கும். அதே போல் நாங்கள் பாவத்தோடு விளையாட முடியாது. பாவம் எங்களை எரித்து போடும். அது ஞானம் உள்ளவன். அது ஞானம் உள்ளவன். நான் இந்த நபரோடு நான் சம்பந்தம் ஐக்கியம் வைக்க மாட்டேன், அவர் என்னை தீமையான பாதையில் எடுத்து செல்வார். அது ஞானம். இப்போ பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கும் ஒரு ஒரு ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 14:33 என்ன சொல்லப்பட்டுள்ளது? புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். புத்திமான். ஆங்கிலத்தில் பாவிக்கப்படும் வார்த்தை டிசர்ன்மெண்ட். டிசர்ன்மெண்ட் அதாவது சரி பிழை இடையிலுள்ள வித்தியாசங்களை அறிந்து கொண்டவன், அவன் புத்திமான். அப்படிப்பட்டவனுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும். பாருங்கள் அருமையானவர்களே, இங்கே ஞானம் அறிவோடு பெரிதாக சம்பந்தப்படுத்தப்படவில்லை. அறிவு முக்கியம். ஆனால் இப்பொழுது நாங்கள் வாசித்த வசனங்களில் அறிவு என்ற வார்த்தை பாவிக்கப்படவே இல்லை. அறிவு அவசியம். ஆனால் இந்த புத்திமான் யார்? ஞானமாய் நடக்கிறவன் யார்? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன், தீமைக்கு பாவத்திற்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்கிறவன், அவன்தான் ஞானம் உள்ளவன். அடுத்த ஸ்லைடை பார்ப்போம். அடுத்த இந்த ஸ்லைட் அந்த வசனம் போடப்படவில்லை, அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இது நீதிமொழிகள் 24:5. நீதிமொழிகள் 24:5 இவ்விதமாக சொல்லப்பட்டுள்ளது. இது திரையில் இல்லை, நீங்கள் அதை தயவு செய்து எழுதி கொள்ளுங்கள். ஒரு மிக முக்கியமான வசனம். நீதிமொழிகள் 24:5 ஞானமுள்ளவன் பெலமுள்ளவன். ஆங்கிலத்தில் the wise man has great power. ஞானமுள்ளவனுக்கு ஆண்டவர் பெரிய வல்லமையை கொடுக்க போகிறார். எவ்வளவு பெரிய நம்ப முடியாத ஆசீர்வாதம். இன்று மக்கள் எல்லாரும் விரும்பும் ஒரு காரியம் வல்லமை. அதுவும் சரீர வல்லமை, பொருளாதார வல்லமை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ளது ஞானம் உள்ளவனுக்கு ஆண்டவர் பெரிய வல்லமையை கொடுக்கிறார். இந்த வல்லமையை ஒரு வார்த்தையில் நாங்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்றால் அதுதான் உங்கள் திரையில் காணப்படும் வார்த்தை, செல்வாக்கு. ஆங்கிலத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இம்பேக்ட். அதுதான் வல்லமை, செல்வாக்கு. மற்றவர்கள் மேல் செல்வாக்கு வைப்பது. To be a person of influence and impact. உங்களை கண்டதும் மக்கள் உங்களிடத்தில் ஓடி வருவார்கள். ஏனென்றால் உங்களிடத்தில் ஞானம் இருக்கு. அந்த ஞானத்தை கேட்பதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு உங்களிடத்தில் வந்து அவர்கள் உட்காருவார்கள். அந்த சட்டில் அந்த வசனம் போடப்பட்டுள்ளது. ஞானம் உள்ளவன் பெலமுள்ளவன். பெலமுள்ளவன். உங்களுக்கு அப்படிப்பட்ட பெலன் வேணுமா? செல்வாக்கு வேணுமா?
எல்லா திசைகளிலும் பரவும் செல்வாக்கு, 4 திசைகளிலும் பிரயாணம் எடுக்கும் செல்வாக்கு, இம்பேக்ட். உங்களை பார்த்தாலே போதும், நீங்கள் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கையை அவதானித்து அதன் மூலமாக வரும் செல்வாக்கு, அதை ஆண்டவர் ஞானம் உள்ளவனுக்கு கொடுக்கிறார். இறுதியில் சொல்ல போனால் நீதிமொழிகள் 28:6, கர்த்தர் ஒருவரே ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். சோ இந்த ஞானத்தை நாங்கள் எங்கே காண்கிறோம்? வேத வசனங்களில். ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார் தேவ வசனத்தில். அதனால்தான் நாங்கள் தேவ வசனத்தை வாசித்து அதிலிருந்து தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த தேவ ஞானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த புதிய வருடத்தில், ஐயோ ஆண்டவர் எனக்கு அந்த ஞானத்தை தாரும், அந்த ஞானத்தை தாரும் என்று நாங்கள் எல்லாரும் கேட்டு அதன் மூலமாக வரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது 7வது நிபந்தனை அடங்கிய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். இது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 28:27, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு சங்கீதம் 23:1 ஞாபகத்திற்குள் வந்தது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்கள், இது எவ்வளவு ஒரு நடைமுறை ஜீவியத்திற்கு பொருத்தமான ஒரு நிபந்தனை. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். கர்த்தர் அப்படிப்பட்டவருடைய தேவைகளை நிச்சயமாக சந்திப்பார். ஏழைகளுக்கு நாங்கள் எங்கள் கண்களை மூட முடியாது. ஆண்டவரே சொன்னார், ஏழைகள் எப்பொழுதும் எங்களுடைய கூட இருப்பார்கள். எவ்வளவுதான் இந்த வறுமையை பற்றி நாங்கள் கதைத்தாலும் அதை ஒழிக்க முடியாது, அது இருக்கும். அப்ப சவால் நாங்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? இந்த வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 29:7, நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனிக்கிறான். இது ஒரு மிக எட்ட முடியாத ஒரு வசனம். ஏழைகளின் நியாயத்தை கவனிக்கிறவன் யார் என்று நீங்க கொஞ்சம் சிந்தித்து எனக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவீர்களா? நான் நீதிமன்றத்திற்கு போவேனா ஏழைகளுடைய நியாயத்தை விசாரிக்க? நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன், அது எனக்கு தெரியும். எவ்வளவு பேர் ஏழைகளின் நியாயத்தை கவனிப்பார்கள்? இது சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள மிக பெரிய ஒரு சவால், மிகப்பெரிய ஒரு சவால். நாங்கள் பொதுவாக இதை யாக்கோபு மிக அழகாக எடுத்து சொன்னார். யாக்கோபு 2:2, எங்கள் சபைக்கு ஒரு பணக்காரர் வருகிறார், நன்றாக உடை அணிந்து விரலில் தங்க மோதிரம் அணிந்து சபைக்கு வரார். அதே சமயம் ஒரு ஏழை, அவருக்கு சரியான உடைகள் கூட இல்லை, அவர் சபைக்கு வரார். அப்ப எங்களுடைய கவனம் எல்லாம் யார் மேல் திசை திருப்பப்படுகிறது? அந்த பணக்காரர் மேல். ஏழையை நாங்கள் 2 முறையாவது பார்க்க மாட்டோம். அந்த பணக்காரனுக்கு நாங்கள் ஒரு நல்ல உட்கார்வதற்கு ஒரு நல்ல ஆசனத்தை கொடுக்கிறோம். அந்த ஏழைக்கு நாங்க சொல்றோம், நீ நிலத்துல உட்கார். அது யாக்கோபு 2:2. இது சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அடி என்று தான் சொல்லுவாங்க. யாக்கோபின் காலத்திலும் இருந்தது, இன்றும் இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் எங்களை சோதிப்பதற்காக ஏழைகளை எங்கள் பாதையில் கொண்டு வருவார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவதானிப்பதற்காக ஏழைகளை எங்கள் பாதையில் கொண்டு வருவார் இந்த புதிய வருடத்தில்.
அந்த நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டுள்ள ஸ்திரீயை குறித்து இன்னும் ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 31:20. ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டு கதவை திறந்து ஏழைகளுக்கு வரவேற்பு கொடுத்து, உணவு கொடுத்து, உடுப்பதற்காக ஆடைகளை கொடுத்து அவர்கள் தேவைகளை சந்திக்கிறாள். யார்? நீதிமொழிகள் 31 ஸ்திரீ. அதனால் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஸ்திரீகளை மாத்திரமல்ல, புருஷரை கூட காண்பது மிக 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 அரிது. எங்களுடைய சாட்சி இந்த சாட்சியாக இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு எங்கள் உள்ளத்தை திறக்க வேண்டும், எங்களுடைய இல்லத்தை திறக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளை சந்திக்க முயற்சி எடுக்க வேண்டும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு, நிபந்தனை. அதை நாங்கள் பூர்த்தி செய்தால் நாங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டோம். நீதிமொழிகள் 28:27. இது ஒரு பயங்கர வசனம். வாசிப்பதற்கே ஒரு நடுக்கம் ஏற்படுது. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். அநேக சாபங்களா, நிறைவான ஆசீர்வாதங்களா? எதை நாங்கள் வாஞ்சிக்கிறோம்? அநேக சாபங்கள், நிறைவான ஆசீர்வாதங்கள்? பதில் என்னவென்று எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாரும் நிறைவான ஆசீர்வாதங்களை தான் தேடுகிறோம். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை, நாங்கள் தரித்திரருக்கு கொடுப்பது, அவர்கள் தேவைகளை சந்திப்பது. எங்கள் கண்களை ஏழைகளுக்கு மூடினால் அநேக சாபங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும். அதில் ஒரு சாபம் வியாதியாக இருக்கலாம். அதை உங்கள் சிந்தனைக்காக கொடுக்கிறேன். I am not being dogmatic, but it is for your thinking. அந்த அநேக சாபங்களில் ஒரு சாபம் வியாதியாய் இருக்கலாம். நீதிமொழிகள் 14:21 தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான். தரித்திரருக்கு நாங்கள் இரக்கம் காண்பித்து உதவி செய்வது பாக்கியம், ஆசீர்வாதத்தின் ஒரு மிக முக்கிய நிபந்தனை. இது 7 நிபந்தனைகள், நம்ப முடியாத அநேக ஆசீர்வாதங்கள், 7க்கும் மேலான ஆசீர்வாதங்கள். இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், இன்னும் ஒரு ஸ்லைட் வர வேண்டும். ஓகே, இன்று நாங்கள் படித்தவற்றை இப்படிப்பட்ட ஒரு பெட்டிக்குள் நாங்கள் போட்டிருக்கிறோம் சுலபமாக்குவதற்கு. இதை பார்த்ததும் உங்களுக்கு டக்கண்டு எல்லாம் விளங்க வேண்டும். ஒரு பக்கத்தில் நிபந்தனைகளை போட்டிருக்கிறோம், மற்ற பக்கத்தில் ஆசீர்வாதங்கள். இது சமரி என்று சொல்வோம். சுருக்கமாக சொல்ல போனால், முதலாம் நிபந்தனை கர்த்தரை தேடுதல், அதிகாலையில் தேடுதல், முழு மனதோடு தேடுதல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பது. ஆசீர்வாதம் என்ன? சகலத்தையும் நாங்கள் அறிந்து கொள்வோம், ஆண்டவர் எங்களுக்கு பரிபூர்ண ஜீவனை கொடுப்பார். இரண்டாம் நிபந்தனை உத்தம நடத்தை, நேர்மை. ஆசீர்வாதம் என்ன? நன்மையை சுதந்திரித்துக் கொள்வோம், நாங்கள் வழி நடத்தப்படுவோம். மூன்றாம் நிபந்தனை என்ன? எப்பொழுதும் கர்த்தருக்கு பயப்படுதல், நடுங்குதல். ஆசீர்வாதம் என்ன? ஆயுசு நாட்கள் கூட்டப்படுதல், கனி கொடுத்தல், புதுப்பெலன், புகழ். ஐந்தாம் நிபந்தனை என்ன? கர்த்தரை எப்பொழுதும் நம்புதல். அப்படி நாங்கள் கர்த்தரை முழுமையாக நம்பினால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மாபெரும் சந்தோஷத்தை கொடுப்பார். எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆறாம் நிபந்தனை என்ன?
ஞான நடத்தை. ஞானமுள்ள விதத்தில் நாங்கள் நடந்து கொண்டால் ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுப்பார். அது செல்வாக்கு என்ற முறையில் அது காணப்படும். ஞான நடத்தை. 7வது, கர்த்தரை தரித்திரருக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் ஒரு பொழுதும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். பாருங்கள் அருமையானவர்களே, ஒரு அதிகாரத்தில் இருந்து நீதிமொழிகள் 28 முழு அதிகாரமும் இல்லை, ஒரு சில வசனங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட நிபந்தனைகள், ஆசீர்வாதங்கள். இப்ப இதை நீங்கள் முழு வேதத்திற்கும் எடுத்து பிரயோகித்தால் ஒரு பெரிய பட்டியல் வரப்போகுது. ஆனால் இது எங்களுக்கு போதும். இந்த புத்தாண்டுக்கு இந்த 7 நிபந்தனைகள், இந்த 7 நம்ப முடியாத ஆசீர்வாதங்கள். ஜெபிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கேள்விகள் இருந்தால் கேள்விகளை கேட்கலாம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக நன்றி. கடந்த வருடத்தில் நீர் எங்களை காத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்தித்து வந்து ஊழியத்திலும் பாவித்தபடியால் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த புத்தாண்டில் ஆண்டவரே, இந்த 7 நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய எங்களுக்கு உம்முடைய கிருபை மிக அவசியம். அதேபோல் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சையாய் இருக்கிறோம். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரி குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். எங்களுக்கு அநேக சவால்கள் இருக்கின்றன ஆண்டவரே. அவற்றை எல்லாம் மேற்கொள்ள எங்களுக்கு உம்முடைய கிருபை மிக அவசியம். இந்த ஜெபத்தை மிக தாழ்மையோடு எங்கள் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமென், ஆமென்.